Hello viewers, welcome to Dharni Krishn's Easy Diet. இன்னைக்கு நம்ம பேச போகிறது அவகேடோ பற்றி. இப்போ அவகேடோவில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய வந்ததுனால எல்லாருமே அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவகேடோ வளையிற இடமே பிஃபோர் நம்ம ஊரில் கிடைக்காது, கிடைச்சாலும் ஹில் ஸ்டேஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்கும். ஏன்னா அதுக்கு ஒரு கோல்ட்னஸ் வேணும், அப்போ தான் அது நல்லா வளையும். பட் அவகேடோ என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் நிறைய கொழுப்பு சத்து இருக்குது. பட் அந்த கொழுப்பு சத்து நம்ம இருதயத்துக்கு நல்லது. இது ஹார்ட் ஃப்ரெண்ட்லி கொழுப்பு சத்துன்னு சொல்லுவோம். அதனால அதில் பெனிஃபிட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்தும் அதில் நிறையா இருக்குது. இதை எப்படி யூஸ் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அந்த அவகேடோ நீங்கள் அழுத்தினீங்கன்னா இது பழுத்து இருக்கணும். எப்படி நம்ம மாம்பழத்தை டெஸ்ட் பண்ணுவோம், அழுத்தினா பழுத்த மாம்பழம் தானே உங்களுக்கு ஹெல்த்து. அதே மாதிரி மாங்காவாக சாப்பிடலாம், பட் ரெண்டாங்கட்டனா சாப்பிட்டா அது புளிக்கும். அதே மாதிரி அவகேடோ கூட நீங்கள் பச்சையாக இருக்கும் வெளியில், அது நீங்கள் பழுக்க வச்சிங்கன்னா வெளியில் வச்சாலே பழுத்துடும். அண்ட் இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் இல்லை பிளாக் வெளியில் ஆகலாம். அதாவது அந்த தோல் பச்சை கலராக இருக்கிற தோல் கொஞ்சம் கருப்பாகலாம், அது ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அழுத்தி லைட்டாக அது உள்ளே போச்சுன்னா அது ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் நீட்டாக ரவுண்டாக பாதையாக கட் பண்ணிங்கன்னா ஒரு பக்கம் அதோட விதையும், ஒரு பக்கம் ஒரு ஓட்டை மாதிரி ஒரு சைடில் அது வரும். வெறும்னா ஒரு ஸ்பூனில் நீங்கள் அந்த உள்ளே இருக்கிற அந்த பசையை எடுத்து நம்ம வச்சுட்டோன்னா, அண்ட் இன்னொரு இடத்துல அந்த விதையை எடுத்துட்டு ஒரு நல்ல பால் மாதிரி வரும். இந்த விதையை எடுத்துட்டு இன்னொரு சைட்லேயும் எடுத்து வச்சுட்டோன்னா இதை அப்படியே சாப்பிட்லாம். யாருக்கு பிடிக்குமோ, யாருக்கு பிடிக்காதோ இவங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சம் ஆரிகானோ போட்டு, ஆலிவ் ஆயில் போட்டு, இந்த மாதிரி ஒரு சாஸ், இதில் லைம் கூட புழிஞ்சிக்கலாம், ஒன்றா வெங்காயம் போட்டுக்கலாம், அந்த மாதிரி பண்ணி கூட சாப்பிட்லாம். பட் ஏன் இவ்வளோ தூரம் இதுக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் இருக்கிற கொழுப்பு சத்து ஹெல்த்தி கொழுப்பு சத்து. அண்ட் பிகாஸ் அதில் கொழுப்பு சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு அது வயரை அடைச்சிடும். அதில் ஃபைபர் கூட ஒரு மீடியம் சைஸ் அவகேடோவில் பாதி அவகேடோவில் 6 கிராம் சால்யுபிள் ஃபைபர் இருக்குது. ஸோ இதுவும் பெனிஃபிட் தான். சுகர் கண்ட்ரோல் வரத்துக்கு இது நல்லது. ஸோ இந்த மாதிரி பல விஷயம் இருக்குது. பட் நம்ம ஊரில் கிடைக்கிற அவகேடோ அவ்வளோ ஹெல்த்தியாக கிடைக்குதா? இது நம்ம ஊரோட காய் இல்லாதனால இது நம்ம வாங்கி வச்சா கூட அதை பழுக்க மாட்டேங்குது, இல்லை பழுத்தா கூட பாதி ப்ரௌன் ஆகிடுது. ஸோ எல்லாரும் அவகேடோ சாப்பிட்டு தான் ஆகணுமா? டெஃபினட்டாக இல்லை. உங்களுக்கு நல்ல அவகேடோ கிடைச்சா தாராளமாக சாப்பிடுங்க. கிடைக்கலன்னா மற்ற எவ்வளோ உணவு நம்மளுக்கு இருக்குது, அது சாப்பிட்லாம். இப்போ அவகேடோ ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இந்த 6 மாதம் தாய்ப்பால் கொடுத்தோடனே இந்த குழந்தைக்கு வீனிங் ஃபுட்ஸ் ஆரம்பிக்கிறோம். என்ன யூஸ்வலாக ஆரம்பிப்போம்? கேழ்வரகு இல்லை ரைஸு, இந்த மாதிரி ஆரம்பிப்போம். சில பேர் இது கூட ஒரு 7ஆம் மாத குழந்தைக்கு கூட அவகேடோ கொடுக்குறாங்க. இது எல்லா குழந்தைகளுக்கும் டைஜஸ்ட் ஆகாது. நிறைய பேருக்கு என்ன, இதில் கொழுப்பு சத்து ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளோ சின்ன குழந்தைக்கு இதை கொடுத்தா இதுக்கு வாந்தி, பேதி, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ 1 வயசு 1.5 வயசுக்கு மேலே அவகேடோ கொடுத்தா போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நல்ல உணவுன்னு உடனே கொடுக்க வேண்டாம். அதுக்கு முதல்ல டைஜஷன் நல்லா ஆகட்டும். நிறையா காய், பழம், பருப்பு இது எல்லாம் நம்ம சேர்த்துட்டு 1 வயசுக்கு மேலே நம்ம சொல்கிறோம் குழந்தைங்களுக்கு பெரியவங்க மாதிரி நம்ம கொடுக்கலாம். அப்படிங்கிறதே கூட முதல்ல நான் கொடுக்குறதே 1 டீஸ்பூன் கொடுங்க. ஏன்னா இது ஹை ஃபேட் இருக்குது அதில். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன், அப்புறம் ஜாஸ்தி பண்ணலாம். ஸோ முதல் நாளே ஒரு பழத்தை எடுத்து உடனே அதை மேஷ் பண்ணி, இது ஈஸியாக இருக்குது குழந்தைக்கு மேஷ் பண்ணி கொடுக்கன்னு உடனே கொடுத்தீங்கன்னா அதுக்கு டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதை ஜாகிரதையாக இருங்க. பெரியவங்களுக்கு இது நல்லது. ஏன்னா அந்த ஃபைபர்னால குட் பாக்டீரியா உடம்புக்குள்ளே இதனால பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ அவகேடோ ஒரு உணவில் சாப்பிட்டிங்கன்னா அதனால சுகர் கண்ட்ரோல். அதுலேருந்து 2 ஹவர் கழித்து சுகர் எடுத்திங்கன்னா யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கும் அது கண்ட்ரோலுக்கு டெஃபினட்டாக வருது. அடுத்து பார்த்திங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்கு. இப்போ நம்ம 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 2 இட்லி சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு அரை அவகேடோ சாப்பிட்டோன்னா வயிறும் ரொம்பிடும், அது கேலரியும் அந்த அளவு இருக்காது. அதனால நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்டு
இந்த மாதிரி வெயிட் குறைக்கிறதுக்கு கூட ஹெல்ப் ஆகும். அண்ட் இந்த லாங் ரன் பார்த்தீங்கன்னா அவகேடோ வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெயிட் குறையக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வயத்தை அடைச்சிடும். பட் வெயிட் குறைக்கிறது பல விதமான விஷயம் இருக்குது. அவகேடோ சாப்பிட்டு தான் பண்ணணும்னு இல்லை, பட் இது ஒரு பெனிஃபிட். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். எல்லாரும் அவகேடோ தான் சாப்பிடணும்னு கிடையாது. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் வாங்கி வந்து கூட அந்த அளவு அது வந்து பழுக்காத போச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். அதனால யாருக்கு வேணுமோ பார்த்து சாப்பிடுங்க. அதில் பெனிஃபிட் இருக்குது, பட் அதுதான் சாப்பிட்டு தான் வந்து நம்மளுக்கு ஹெல்த் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.